வா நெல் பார்த்துக்கோ. நெல் அருமையாக இருக்கிறது. நெல் நன்றாக உள்ளது. நெல் நன்றாக உள்ளது. பார்த்துக்கொள்ளுங்கள். 8 கதிர் 9 கதிர் இருக்கு. நெல் முத்தி சாய்ந்து விட்டது. பார்த்துக்கோ. தேவன் காட்சி தருகிறார். சீரக சம்பா பாரம்பரிய நெல். இயற்கை விவசாயி எம் சக்திவேல் இயற்கையாக பண்ணது. வா இயற்கையாக பண்ணது. கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. பியூர் ஆர்கானிக். சென்னைக்கு சேல்ஸ் பண்ண வேண்டியது தான். அதை இந்த வா இங்கே எதுவும் சேல்ஸ் கிடையாது. சென்னையில் தான் சேல்ஸு. கஸ்டமரை பிடிச்சி வைங்க, சென்னைக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். 3 மாதம் போச்சுன்னா குத்திட்டு அப்படியே அனுப்பிச்சிட வேண்டியது தான். பியூர் ஆர்கானிக். அது 1 கிலோ கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம். இல்லை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. அருமையாக இருக்கும். அப்படி பாரு பூரா சாஞ்சி விட்டுது. கோலை பூ பூவெல்லாம் கொட்டி இதாகிடுச்சு, நல்லாயிடுச்சு. நெல் முத்துது. பியூர் ஆர்கானிக் ஜீரக சம்பா பாரம்பரிய வாசனை. ஜீரக சம்பா இது வாசனை. ஜீரக சம்பா இருந்தால் கதிர் வராமல் இருந்தது. பாதி கொல்லியே மாட்டு பண்ணாக்க போட்டோன்னா கதிர் வந்துடுச்சு. அதுக்கா இதா அருமையாக இருக்குது. கலப்படமே கிடையாதுப்பா. அந்த தடவை கலப்படம் இருந்தது. போட்டு சலையால் போட்டு சளிக்கவே கலப்படம் ஓடி போச்சு. கலப்படங்கள்லாம் போயிட்டது. அருமையாக இருக்குது. நெல் தூர் கொஞ்சமாக தான் இருக்குது. 8 தூர் 9 தூர் தான். எண்ணிக்கா 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 தூர்கள். 14 தூர் 15 தூர்கள் தான். 30 தூர் வரணும். இல்லை போதும் அந்த அளவுக்கு. இதான் முயல் கொலை போட்டு முயல் பிடிச்சி போய்க்கிறான் பாரு. நெல் பூரா மெடிச்சு வச்சுட்டு இருக்குது. முயல் வலை போட்டுருந்தான் 2 நாளாக. ஒரு முயல் தான் ஆட்டுது கொடுக்குது. பிடிச்சி முடிதான். கீழ்த்தலை இது அப்படியே மேல் தலை. நெல்லாம் சாயுது. வெயிட்டு தான் சாய்கிறது. நாத்தாங்கால் அப்படியே இருக்கிறது. என்னது இது? கொத்தமல்லி சம்பா. இது கொத்தமல்லி சம்பா. கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். இது வாசனை ஜீரக சம்பா. அதுக்கோ இங்கெல்லாம் செம ஹைட் ஆகுது. சாயுது வெயிட்டு தான். ஆமாம், இந்த வாரம் ரொம்ப வந்துடுச்சு. கலப்படம் இல்லாமல் இருக்குது. நல்லா ஹைட் இருக்குது பாரு. கரெக்டாக மாற அளவு இருக்குது. பார்த்துக்கோங்க சார், மாற அளவு இருக்கிறது. இதான் இயற்கை இடுபுடல் புண்ணாக்கு, மலாண்டா புண்ணாக்கு, பஞ்சகாவியா, மீன் அமிலம். இந்த வருஷம் மீன் அமிலம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குது. பஞ்சகாவியம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்குது. அதுதான் நெல்லில் மாற்றம் தெரியுது. இதா பஞ்சகாவியா, மீன் அமிலம் மாற்றம் தெரியாது. எல்லாம் ஆர்கானிக் தான். ஆர்கானிக் விவசாயம். அங்கே யாராவது கஸ்டமரை பிடிச்சி வைங்க. 3 மாதத்தில் கொடுத்துடலாம். எல்லாம் இல்லை எல்லாருக்கும் சப்ளை பண்ணிடலாம். 3 மாதம் ஆச்சுன்னா குத்தி கொடுத்துட வேண்டியது தான். ஓகே, நன்றி.